ஹாய், வணக்கம். நான் டாக்டர் அனந்தநாயகி, வம்சி ஹோமியோ கிளினிக். நாங்கள் இன்றைக்கி ஹோமியோபதி டேவை மிகவும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் ஹோமியோபதியில் நிறைய கிரானிக் கேஸு, அதாவது தீர்க்க முடியாதது, சர்ஜரி கேஸெல்லாம் வந்து வித்தவுட் சர்ஜரி அப்படி நாங்கள் ஹோமியோபதி மெடிசன்லேயே நிறைய க்யூர் பண்ணுறோம். ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கடவுள் அப்படின்னு பார்த்தா ஹனிமன் சார் தான். அந்த ஹனிமன் சாரோட பிறந்த நாளில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஹோமியோபதி நோ சைடு எஃபெக்ட்ஸ், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாத தீர்க்க முடியாத வியாதிகளையும் அதாவது நிரந்தரமாக தீர்த்து வைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா முந்தா நேற்று வந்துட்டு ஒரு ஆட்டிசம் பேபியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையும் காமிச்சு பார்த்தோம், சரியாக வரமாட்டேது, மோஷன் சரியாக போகலை, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டோட குழந்தை தான் எங்களுக்கு முக்கியம், குழந்தை இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, ஆட்டிசம் பேபி எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அவங்க மன உளைச்சல் ஆகுறாங்க. அதை வளர்க்குற பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தையெல்லாம் சமூகத்தில் ஒதுக்குறப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த குழந்தை கூட யாரும் விளையாடுறதில்ல, அவங்க கூட யாருமே மிங்கிள் ஆக மாட்றாங்க, தனியாக உட்காந்து விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மனசு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இவங்க வந்து முந்தா நேற்று வந்த கேஸ். இதுக்கு முன்னாடி இதே கேஸோட ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட மனநிலைங்கிறது குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அதை வளர்க்குற அந்த பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா தன் குழந்தை இப்படி இருக்குது, சமூகத்தில் ஒதுக்கப்படுதுங்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் மிக அற்புதமான மெடிசன்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்த ஹனிமன் சார் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான், எல்லாத்தையும் போட்டு உடைப்பான், கத்துவான், சத்தம் போடுவான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் டேரண்டுலா அப்படிங்கிற ஒரு மெடிசனை கொடுத்து நாங்கள் க்யூர் பண்ணியிருக்கோம். அந்த குழந்தை அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சி, லிசன் பண்ணுறான், அவன் ஐ கான்டாக்ட் பண்ணுறான். இப்போ நான் கூப்பிட்டேன் அப்படின்னா திரும்பி என்னை பார்க்குறான். அவன் வந்து இப்போ மோஷன் வரவே இல்லை, முன்னாடி சொல்லவே மாட்டானா, அப்படியே இருந்துருவான். இப்போல்லாம் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து மோஷன் வருது அப்படிங்கிறத வந்து ஒரு சத்தம் போட்டு காமிக்கிறான். அவன் அப்படி சத்தம் போட்டாலே மோஷன் வருதுன்னு நாங்கள் புரிஞ்சுட்டு கொண்டு போய் விடுறோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆட்டிசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் நிறையவே ஹோமியோபதியில் இருக்குது. அப்படி இந்த ஹோமியோபதி நாளில் வந்து இந்த ஆட்டிசம் அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஹோமியோபதி மெடிசன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மன உளைச்சலும் அடைய வேண்டாம். ஏன்னா அவங்களும் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டட் பேபிஸ் தான். அவங்கள வந்து குணப்படுத்தக்கூடிய நிறைய மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் நிறையவே இருக்குது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். அவங்களும் ஒரு சிறந்த அறிவாளியாக சமூகத்தில் பெரிய ஆளாக வர்றதுக்கு ஹோமியோபதி மெடிசன் துணை புரியும். இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் வம்சி. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நம்மளுக்கு ஹோமியோபதி எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்காக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எங்களோட பேஷண்ட்டுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் நாங்கள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுத்து எல்லாரையும் கிளியர் பண்ணுற ஹோமியோபதி மெடிசனை கண்டுபிடிச்சி கொடுத்த எங்கள் தந்தை டாக்டர் ஹனிமன் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம். பாய் சொல்லுங்கள். பாய்.